கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 10வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் முகமும் நீக்கப்படும். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், கர்த்தர் உனக்கு முன்குறித்திருக்கிற ஒரு நாள் வரும். கர்த்தரும் வாழ்க்கையில செய்ய போகிற ஒரு அற்புதம் நடக்க போகிற ஒரு நாள் வரும். உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள், உன்னை நிந்திக்கிறவர்கள், உன்னை அவமாய் பேசுகிறவர்கள், இதெல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாளில் ஒரு அற்புதம் நிகழப் போகிறது. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கவனியுங்கள். உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் முகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று பொருள் கொள்ளும் அளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் ஆக்கம் வேறொரு ஆக்கத்தில், மொழியாக்கத்தில், அந்நாளில் நீங்கள் கொழுமை அடைவீர்கள், பலன் அடைவீர்கள், சத்துவத்தை பெறுவீர்கள். ஒரு பெரிய பலன் உங்களுக்குள்ளே வரும். அப்பொழுது உங்கள் மேல் இருக்கிற நுகம் முறிந்து போகும். உங்களை யாரெல்லாம் அடிமைப்படுத்த நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை நெருக்குகிறார்களோ, எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதோ, அதெல்லாம் அபிஷேகத்தின் மூலமாய், கர்த்தர் கொடுக்கிற பலத்தின் மூலமாய், கர்த்தர் கொடுக்கிற வல்லமையின் மூலமாய் அவைகள் எல்லாம் முறிந்து போகும். அல்லேலூயா. முற்றிலும் அழிந்து போகும். ஆங்கில வேதாகமத்தில் டிஸ்ட்ராய்ட் எழுது, முற்றிலும் அழிக்கப்படும். அது இருக்கிற சுவடே தெரியாது. உன் மேல் இருக்கிற நுகம், உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனை, உன் மனதை வேதனைப்படுத்துகிற காரியம், யாரெல்லாம் உனக்கு தடையாயிருக்கிறார்கள், எதுவெல்லாம் உனக்கு தடையாயிருக்கிறது, எதனாலே நீ மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், அது எல்லாம் ஒரு நாள் இல்லாமலே போகும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவைகள் இல்லாமல் போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கவனி. நுகம், நுகத்தடி, நுகத்தடின்னு ஒரு பொருள் கிராமங்களில மாடுகள் மேல அந்த தடியை வைத்துத்தான் அந்த உழவு செய்வதோ வண்டி இழுப்பதோ நடக்கும். அப்படிப்பட்ட நுகம் நம் மேலையும் இருக்கிறது. அல்லேலூயா. மனிதர்களாகிய நம் மேலையும் அப்படிப்பட்ட நுகத்தடிகள் இருக்கிறது. அந்த நுகத்தை சுமந்து கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் உணர்வு? நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள் அமைந்தாலும் கூட
நம்ம ஏதோ ஒரு நுகம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த நுகத்தை சுமந்து கொண்டுதான் வேலைக்கு போகிறோம். அந்த நுகத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நுகத்தை சுமந்து கொண்டுதான் கணவனிடத்திலேயோ மனைவியிடத்திலேயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நுகத்தை சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நுகம் என்கிற ஒரு காரியம் நம்மை மிகவும் மிகவும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை பயமுறுத்தி நம்மை அது ஆண்டு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், அந்த நுகத்தை நான் முறிப்பேன். எது உன்னை மிகவும் பலவீனப்படுத்துகிறதோ, எது உன்னை ஆட்டி படைக்கிறதோ, எதுக்கு நீ மிகவும் நடுங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எது உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அதை நான் முறிப்பேன். அல்லேலூயா. எப்போது நடக்குதுன்னா அபிஷேகத்தின் மூலமாக இது நடக்கிறது. எப்போது நடக்கிறதுனா கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் போது நடக்கிறது. எப்போது நடக்கிறதுனா கர்த்தர் தம்முடைய வல்லமையை நமக்கு கொடுக்கும் போது அது நடக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பலத்தினால், கர்த்தருடைய வல்லமையால், கர்த்தருடைய அபிஷேகத்தால், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆமென் சத்துவத்தால் இது நடக்கிறது. என்னால் அது முடியாது. என்னால் ஒண்ணும் முடியாது. அவர்கள் என்னை அழுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க எனக்கு பிரச்சனை பண்றாங்க, அவங்க என்னை மேற்கொள்ள பார்க்கிறாங்க, அவர்கள் என்னை அடிமைப்படுத்துறாங்க, அவங்க என்னை மிரட்டுறாங்க. செயல்கள், மற்ற செயல்கள் என்னை மிரட்டுகிறது. என்னால் ஒண்ணும் பண்ண முடியல. எப்போ அதை நம்ம தாண்ட முடியும்? எப்போ நம்ம ஜெயம் பெற முடியும்? எப்போ நம்ம வெற்றி பெற முடியும்? எப்போ நாம் அதை மேற்கொள்ள முடியும்? எப்போ நாம் மேற்கொள்ள முடியும்? என்ன அபிஷேகம் பெறுவோம், தேவ பலனை பெறுவோம், என்னை பலப்படுத்துகிற அந்த பலனை பெறும்போது, அந்த பலனை பெறும்போது சிம்சோன் மேல் கர்த்தருடைய இறங்கும் போது, அதே போல உன் மேல என் மேல கர்த்தருடைய ஆளுகை வரணும், கர்த்தருடைய பிரசன்னம் வரணும், கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கணும். அப்பதான் முகத்தடிகளை நாம் முறிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, முகத்தடிகள் பல விதத்தில் இருக்கிறது. முகத்தடிகள் பல விதத்தில் இருக்கிறது. கவனிங்க, முகத்தடிகள் பலவிதமான முகம். கவனிங்க, மற்றவர்கள் நம்மேல வைக்கிற முகம், நாமே நம்மேல் வைத்துக் கொள்கிற முகம், தேவன் நம்மேல் வைக்கிற முகம். அல்லேலூயா. நுகம்னா மனச அழுத்திட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை, நம்மை தூங்க விடாத இருக்கிற ஒரு பிரச்சனை, நம்மை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை, நம்மளை ஆளுக பண்ணுகிற ஒரு காரியம். அதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழணும், அதுக்கு உட்பட்டு தான் ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஆக இந்த நுகம் மூன்று விதம். ஒன்று, மற்ற மனிதர்களால் நம்மேல் சுமத்தப்படுவது. இரண்டு, நமக்கு நாமே சுமத்திக் கொள்வது. மூன்று, தேவன் நம்மேல் சுமத்துவது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு சுமத்த மாட்டானா? அதுதான் மற்றவர்களால் வருகிறது, அதுதான் நமக்கு நாமே வருகிறது. கவனிக்கும், இந்த நுகத்தை குறித்து நாம் ஒரு தெளிவு வேணும். மனிதர்களாகி நமக்கு ஒரு தெளிவு வேணும். மனிதர்கள் மூலமாய், மற்றவர்கள் மூலமாய், பிசாசின் தூண்டுதலினால், பிசாசின் ஏவுதலினால், மற்றவர்களால் நமக்கு வருகிற நுகம், நம்மேல் அவர்கள் சுமத்துகிற சுமை, நம்மை பலவீனப்படுத்துகிற காரியம், நம்மை மேற்கொள்ள நினைக்கிற காரியம், இது ஒன்று. இன்னொன்று, நமக்கு நாமே ஏற்படுத்துகிற சுமை, நாம் நம்மேல் வைத்துக் கொள்ளுகிற சுமை, இது ஒன்று. இன்னொன்று, மூன்று, தேவன் நம்மேல்
வைக்கிற சுமை. இது மூணையும் சுருக்கமாக நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் கவனம் செலுத்தினா இதிலிருந்து நம்ம விடுதலை அடையலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பலன் வரும்போது முகத்தடி தானம் முறிஞ்சிடும். தேவனுடைய அபிஷேகம் வரும்போது முகத்தடி தானம் முறிஞ்சிடும். ஒரு தெளிவு வரும்போது முகத்தடி தானம் முறிஞ்சிடும். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மேல் வைக்கிற நுகம், மற்றவர்கள் நம்மேல் வைக்கிற நுகம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14வது அத்தியாயத்துல 25வது வசனத்தை படிப்போம். அசீரியனை என் தேசத்திலே முறித்து அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்களுடைய தோல். அசீரியனை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற அசீரியன், கர்த்தருடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த நினைக்கிற அசீரியன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல் அல்லேலூயா. எப்பொழுது எதிராளி நம்மை மேற்கொள்ள வருகிறான்? அசீரியன் எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள வந்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது அசீரியன் அவர்களை மேற்கொள்ள பார்க்கிறான். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற பலன் கவனிக்கணும். குறைஞ்சி போச்சுன்னா உன் எதிராளி உன்னை சுலபமாய் மேற்கொண்டு விடுவான். உனக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது, உனக்குள்ள ஒரு பெரிய பலன் இருக்கிறது. அல்லேலூயா. துதியினால் வருகிற பலன் பெருசு, துதியினால் வருகிற வல்லமை பெருசு. அந்நிய பாஷை பேசுகிறதுல உனக்குள்ளே வருகிற வல்லமையும் அபிஷேகமும் பெருசு. இதை நீ இழந்துட்டனா எதிராளி தானா வந்து உன்னை மேற்கொண்டுடுவோம். பயம் வந்துடும், ஒரு நடுக்கம் வந்துடும். பிசாசை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாத. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. அவன் ஒண்ணும் கிடையாது. அவனை நீ எதிர்த்து போராடு. ஒரு நாயை விரட்டுறது போல அவனை விரட்டு. அவனுக்கு பயந்த அவன் உன்னை விரட்டவன். அவனை நீ விரட்டமை ஒழிய அவன் உன்னை விரட்ட இடம் கொடுக்க. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் அவன் அந்த பலன் வரணும், அந்த பலத்துல நிக்கணும். அல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த பலத்துல போ, அந்த பலத்துல பிசாசோடு எதிர்த்து நில். அவனுடைய நுகம் முறியும், அசீரியனுடைய நுகம் முறியும், உன்னை விரட்டிக் கொண்டிருக்கிறவனுடைய நுகம் முறியும். ஒன்றுக்கு பயப்படாது. அலுவலகத்தில் நடக்கிற நிகழ்வா, வேற எங்கேயாவது நீ போகும்போது வரும்போது நடக்கிற நிகழ்வா, எதுவாக இருந்தாலும் நீ ஒரு நாளும் தோற்று போவதில்லை. தைரியமாக இரு, விசுவாசத்தில் தைரியமாயிரு, நம்பிக்கையில் தைரியமாயிரு. அபிஷேகத்தை காத்துக்கொள். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கட்டும். எது இருக்குதோ இல்லையோ அபிஷேகத்தை காத்துக்கொள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள். கண்டிப்பா நோக்கம் முறையும். உனக்கு எதிராக எவன் வந்தாலும் சரி, எந்த ஆபீசர் வந்தாலும் சரி, எந்த நபர் வந்தாலும் சரி, கர்த்தர் அவன் முகத்தை முறித்து போடுவார். கர்த்தர் அவன் கட்டுகளை அறுப்பார். கர்த்தர் அவன் கொடுக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களை அவனுக்கு திருப்பி விடுவார். அவனுக்கு திருவார். மற்றவர்கள் மூலமாய் நமக்கு வருகிற நுகத்தடியை கர்த்தர் முறிப்பார். அபிஷேகத்தின் மூலமாக அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தின் மூலமாய் இது நடக்கும். கர்த்தருடைய வல்லமை நிச்சயமாய் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. புலம்பல் 1:14 என் பாதங்களின்
என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் கூட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பெலனை விழப்பண்ணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின். இது ஏன் நடக்குது? நான் நீ தேவனை விட்டு விலகும் போது நடக்கிற நிகழ்வு. நீ அக்கினியா இருக்கிற வரைக்கும், நீ அனலா இருக்கிற வரைக்கும் உன் எதிராளிகள் எல்லாம் நெருப்புல நூல்பட்டது போல அழிந்து போவார்கள். அல்லேலூயா. சிம்சோன் அனலாய், அக்கினியாய், வல்லமையாய், பெலனாய் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அழுதுட்டு எல்லாத்தையும் அப்படியே உடைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். கட்டி வைக்கிறாங்க, கதவோடு தூக்கிட்டு போயிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெருசு. எப்போ நாம் பலவீனம் அடைகிறோம், எப்பொழுது நாம் மற்றவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறோம், எப்பொழுது மற்றவர்கள் நம்மை ஏளனம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள், எப்பொழுது மற்றவர்கள் நமக்கு தீங்கு செய்கிறார்கள், எப்பொழுது அந்த தீமை நமக்கு வாய்க்கிறது நடக்கிறது என்றால், நாம் இருக்க வேண்டிய இடத்துல, நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலையில நாம் வல்லமையோடு, பயரோடு, தேவனுடைய பலத்தோடு இல்லாமல் போகும்போது அது சாதாரணமாய் வந்து நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபத்துல சொன்ன பிசாசு அடிக்கடி வந்து ஒரு வீட்டை என்ன பண்றான், வாசல் என்ன பண்றான், ஹலோ எட்டி பார்க்கறான். உங்க வாசலாண்டு வந்து நிக்கிறான். யாரு? பிசாசு வந்து நின்னுட்டு எட்டி பார்த்துட்டு, ஹலோ எட்டி பார்த்துட்டு உள்ள வரானா, போயிடுறானா? ஏன் போயிடுறான்? ஏன் போயிடுறான்? இல்ல பாஷா அங்க வரட்டே இல்ல பாஷாவை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா பைபிள் அப்படி சொல்லலை, வரான். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு எங்க வரான்? எங்க வரான்? அம்பேத்கர் நகர் 3வது தெரு நம்பர் சொல்லுங்க மட்டுன்னு. அல்லேலூயா. வந்து நிக்கிறான். வந்து நின்னுட்டு பார்க்கறான். பார்த்துட்டு உள்ள வரானா, ஓடி போறானா? ஓடி போறான்னா யாரால ஓடி போறான்? கையை வச்சு சொல்லுங்க, யாரால ஓடி போறான்? தேவனாலே நம்மள இல்லையா? தேவனாலே நம்மள இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? அதுதான் தேவனால. அப்படி நான் எப்பவுமே ஓடி போகணும் இல்ல, ஏன் உள்ள வரணும்? அப்ப நம்ம இடத்துலயும் ஏதோ ஒண்ணு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எதிர்த்து நிக்க சொன்னாரே, யார எதிர்த்து நிக்க சொன்னாரே? யார? பிசாசையா நம்மளையா? பிசாசை எதிர்த்து நிக்க சொன்னாரு. யாரை எதிர்த்து நிக்க சொன்னாரு? நம்ம. நான் தான் எதிர்த்து நிக்கணும். யார? அவன் எங்க வந்திருக்கிறான்? யோசிச்சு பாருங்களேன். அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கிறோம்? நிர்விசாரமா இருக்கிறோம். நிர்விசாரமா இருக்கு. முதல்ல வாசலாண்டு வந்து நிக்கிறது தப்பு இல்ல, அதுக்கே அனுமதி கிடையாது. ஆனா வருவான், பைபிள் சொல்லுது. வருவான், வந்து பார்ப்பான். அவன் நுகத்தடியை முறிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். சரீரம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. நம்மளால் முடியல, இடுப்பு வலிக்குது, ஒரு அல்லிலே சொல்லு. கால் வலிக்குது, தலாடி மண்டை வலிக்குது, எல்லாம் வலிக்குது. எது இருக்கிற வரைக்கும்? உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லாம் வலிக்கும். ஆனாலும்
இந்த சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ பலன் உள்ளது, உற்சாகம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த ஆவியில தான் அனலாயிரு, இந்த ஆவியில தான் தைரியமாயிரு, இந்த ஆவியில எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிரு, இந்த ஆவியில எப்பொழுதும் விசுவாசமாயிரு, இந்த ஆவியில எப்பொழுதும் தேவனோடு பேசிக் கொண்டிரு, தேவனோடு ஐக்கியமாயிரு. பிசாசு வரானா பாரு, அவன் முகம் முறிந்து போகும், மனிதர்களுடைய முகங்கள் முறிந்து போகும். மற்றவர்களை அவன் ஏவி விடுகிறானே, அந்த ஏவல் ஆவிகளின் முகம் முறியும், அந்த செய்வினை ஆவிகளின் முகம் முறியும், அந்த பொல்லாத பில்லிசூனியத்தின் ஆவிகளினுடைய முகங்கள் முறியும். எப்போனா நீ அனலா இருக்கும், நீ அக்கினியா இருக்கும்போது, நீ அபிஷேகத்தில் இருக்கும்போது, நீ பலத்தோடு இருக்கும்போது, நீ விசுவாசத்தில் இருக்கும்போது, நீ நம்பிக்கையில் இருக்கும்போது, யாரை நம்மளை சுத்தி எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லாத்தையும் புரிப்பார். சும்மாலாம் வந்து நம்ம தொந்தரவு பண்றான்னா கர்த்தர் அவனை முடிச்சிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நுகங்கள் முறியும், அவனுடைய நுகம் முறியும், உன்மேல் அவன் வைத்திருக்கிற நுகத்தடி முறியும். தேவையில்லாத இடத்துக்கு போயிட்டு இத்தனை ஆயிரம் செலவாச்சு, இத்தனை லட்சம் செலவாச்சு. அல்லேலூயா. சொல்லுவோம், ஒரு நாளைக்கு சொல்லுவோம். சில இடத்துல பணம் இருக்கும்போது அமைதியாக இருக்க மாட்டான் மனுஷன், பக்கத்து விட்ட சண்டைக்கு வரும். அல்லேலூயா. தேவையில்லாத பம்பு போடும். மனிதர்கள் அப்படித்தான், உறவுகள் அப்படித்தான், உடல்களை செய்கிறவர்கள் அப்படித்தான், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அப்படித்தான். அவனை விட நம்ம மேல் அதிகாரி, அவனை கட்டுப்படுத்தணும், அவனை அடக்கணும், அவனை அடிமைப்படுத்தணும். இது அவனுடைய எண்ணம். தேவ பிள்ளைகளிடத்தில் அது செல்லாது. அல்லேலூயா. அபிஷேகம் என் மேல இருக்கிற வரை அவன் தோற்று போவான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் மூலமாய் நம்மேல் வைக்கப்படுகிற நுகங்களை ஆண்டவர் அபிஷேகத்தின் மூலமாய் முறிப்பார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய அந்த வைராக்கியம் அதை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம் மூலமாய் செய்வாராக. மாத்திரமல்ல, எதிராளிகள், பகைஞர்கள், விரோதிகள் நம்முடைய வீட்டானே இருப்பாங்க, ஆபீஸ்ல இருப்பாங்க, நம்ம எங்கெல்லாம் போறோமோ வருமானலாம் இருப்பாங்க. ஆனால் நாம் கர்த்தருக்குள்ள அபிஷேகத்துல, கர்த்தருடைய வல்லமையில, கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தில் இருக்கிறவரை அவர்கள் நம்மை ஒன்று சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் அதை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போடுவார். இது ஒரு விதமான நுகம். இரண்டாவது நுகம், மற்றவர்கள் நம்மை துன்புறுத்துகிற நுகம் ஒன்று. இரண்டாவது, நாமே நுகமாக மாறி போவது, நமக்கு நுகமாக மாறி போவது. அல்லேலூயா. இது ரொம்ப இதுதான் பெரிய பிரச்சனை. மற்றவர்கள் நம்மை வைக்கிற நுகம் தெரிஞ்சிடும், நாமே நமக்கு என்னவா மாறிடுறோம்? நுகமாக மாறிடும். நாமே நமக்கு நுகமாக மாறிடும். இந்த நுகத்தடி ரொம்ப 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 கஷ்டம். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் செய்கிற செயல், நாம் விரும்புகிற காரியம், நாம் வாங்குறதாக இருக்கட்டும், விற்கிறதாக இருக்கட்டும், நம்மோடு கூட பயணிக்கிற ஒன்றாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கவனிக்கணும், கவனிக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் நான் சரியான பாதையில் போயிட்டு இருக்கிறோம்னு சொல்றோம், அழிய சொல்லுவோம். கையை வைத்து, நாங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதை தான். கையை வைத்து பார்ப்போம். கையை வைத்து சொன்னேன். ஹலோ, கையை தான் வைத்து சொன்னேன். கையை வைத்து, மேல வைத்து, நான் சரியான பாதையில போயிட்டு இருக்கேன், தேவனை பின்பற்றிட்டு இருக்கேன் அப்படி சொல்லியிருக்கேன். நீ வேற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்க நான் கர்த்தர் பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறேன். கையை வைத்து பார்ப்போம். எல்லாரும் நான் கர்த்தர் பின்னாடி சார் எங்க ஏசு நாட்டு கை வைக்கிற மாதிரி பேசிட்டோம். வேணாயா? அல்லேலூயா. போட்டாவுக்கு போஸ்ட் கொடுக்கலடா. கையை வைத்து, எல்லாம் கையை வைத்து, எல்லாம் கையை வைத்து சொல்ல. யாரெல்லாம்
இயேசு பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. அவங்க மட்டும் கை நல்ல உயர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரி, இப்போ தொடர்ச்சியா சாகர வரைக்கும் நான் இயேசு பின்னாடி தான் போக போறேன். கை இல்லங்க உயர்த்து நல்லா அல்லேலூயா. ஓகே, இதுதான் சரியான பாதை. ஆமென். இது என்ன பாதை? சரியான பாதை. புலம்பல் 3:27 சொல்லுது, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. நல்ல காரியங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது. அவன் சொல்லுங்க, 40 நாள் தொடர்ந்து பாஸ்டிங் நடக்கல. ஒரு நாள் இருக்கிறோம், வாரத்தில் ஒரு நாள் இருங்க அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலையில 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நான் என்ன பண்றது இல்லை, சாப்பிடுறது இல்லை அப்படின்னு உபவாசம் இருக்கிறவங்களும் ஒரு வீடியோ சொல்லுங்க. சரி, இப்போ 5 மணிக்கெல்லாம் போய் காலையில மார்னிங் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டு ஃபுல் கட்டு, இது எது வரைக்கும் தாங்கும்? 6 மணி வரைக்கும் தாங்கும். அல்லேலூயா ஆமென். நானும் உபவாசம் இருக்கிறேன், 6 மணிக்கு மேல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது ஃபாஸ்டிங் கிடையாது. பிரியாணி உங்க வீட்டுல செஞ்சாலும், உங்க நண்பர்கள் உங்களை வலுக்கட்டாயம் பண்ணினாலும், நீங்கள் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறீர்கள் அல்லவா, அதுவும் ஒரு முகம்தான். உனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, பயன்படுத்திக்கல, வேண்டாம் மறுக்கிறீங்க. நீங்களாகவே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற முகம், இது நன்மைக்கு ஏதுவான முகம். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. இது என்ன முகம்? நன்மைக்கு ஏதுவான, பக்தி விருத்திக்கு ஏதுவான, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான முகம். அல்லேலூயா. மிட் நைட் பிரியாணி, மார்னிங் பிரியாணி இதெல்லாம் வந்துச்சு. இன்னும் என்ன பிரியாணி வரும்னு தெரியல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எதுக்கெல்லாம் டைம் வந்து அதெல்லாம் போட்டு வித்து காசு ஆக்கிடுவாங்க. கவனிங்க, இதெல்லாம் நமக்கு நாமே நன்மைக்கு ஏதுவாய், பக்திக்கு ஏதுவாய், பரிசுத்தத்துக்கு ஏதுவாய், ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய், நல் ஒழுக்கத்தை சார்ந்து நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளுகிற முகம். அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு மாதிரியான முகம். ஆமென். இதே மாதிரி இன்னொரு முகம் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளணும். போன நேத்திக்கு படிச்சோம், நேத்திக்கு யாரை பற்றி படிச்சோம்? சிம்சோன். ஹலோ, சிம்சோன் கவனிக்கணும். சிம்சோன் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டு பிறந்தவர். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும்னு அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் அவர் இன்னொரு முகத்தை ஏற்படுத்திக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அது என்னது? என்னது? ஹலோ, சிம்சோன் தானாகவே ஒரு முகத்தை ஏற்றுக்கொண்டார். என்னது? பொண்ணா? பொண்ணு தாங்க, பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலாம். அல்லேலூயா அல்லேலூயா. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிற பொண்ணு, அழகா இருக்கிற பொண்ணுலாம் ஆபத்துக்கு தெரியாம போகுது. அப்படின்னு சொல்லுங்க. கண்ணுக்கு அந்த வசந்த பட்சினா அழகா கண்ணுக்கு அவ்வளோ. அல்லேலூயா சொல்லு. இப்போ அவளை கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ண உடனே அல்லேலூயா, இப்ப எல்லாரும் கை வைக்கணுமே. என்னன்னு வைக்கணும்? இயேசு பின்னாடி தான் நான் போவேன்றேன். இது மாதிரி பொண்ணை கட்டினா அந்த பொண்ணு பின்னாடி யார் பின்னாடி போயிருக்கணும்? யார் பின்னாடி போயிருக்கணும்? 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும். இந்த நுகம் என்பது நாமாகவே தூக்கி நம்ம தலை மேல வச்சுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு பின்னாடி
ஆசைப்பட்டு நானாகவே என் மேல ஏத்திக்கிட்ட நோய். என்னுடைய பொருளாதாரம் என்ன, என் குடும்பம் என்ன, என் கணவன் யார், என் மனைவி யார், என் பிள்ளைகள் யார், என் குடும்ப வருமானம் என்ன, என் தொழில் என்ன, என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய சூழல் என்ன, அதற்கேற்றால் போல வாழாமல் அங்கு ஆசைப்பட்டு கடன் வாங்கி வட்டி கொடுக்க முடியாம கடைசியில இருக்கிறதை விற்று போகிற அந்த நிலைமை இருக்கு பத்தியா, அது நாமே நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற முகம். சில வருடங்களுக்கு முன்பதாக கவனிங்க, சில வருடங்களுக்கு முன்பதாக 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் உங்களுக்கு வட்டி கொடுக்கும். அல்லேலூயா. எவ்வளவு கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா மாசம் எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 1000 ரூபாய் வட்டி கொடுப்போம். முதல்ல பாஸ்டர் சேர்ந்தார். பாஸ்டருக்கு ஒரு மாசம் 1000 ரூபாய், அடுத்த மாசம் 1000 ரூபாய். வந்தவொன்னு ஆசை வந்துச்சு. உடனே எல்லாரும் சொல்லிட்டார். பாஸ்டர் ஸ்டீஃபன் டேவிட் கிட்ட சொல்லிட்டார், தேவராஜ் கிட்ட சொல்லிட்டார், ஸ்பெர்ஜன் கிட்ட சொல்லிட்டார், ஜோசப் ஐயா சொல்லிட்டார். ஜோசப் ஐயா அங்கெல்லாம் போயிட்டு மற்றவங்களை கூப்பிட்டு வந்துட்டார். ஜோசப் ஐயா மூலியமா ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. இந்த பக்கம் டேவிட் மூலியமா ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. அந்த பக்கம் தேவராஜ் மூலியமா ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் வந்துட்டாங்க. 1000 × 1000 10,000. 1000 × 10,000 இவ்வளவு காசை கட்டி கடைசியில் அவங்க எடுத்துக்கிட்டு ஓடி, கடைசியில் அத்தனை 1000 மணி யார் தலைமையில? பாஸ் தலைமையில வந்து பாஸ் நைட்டோட நைட்டா சர்ச்சை போயிட்டு ஓடி. இந்த நோகம் யார் ஏற்படுத்தி கொண்டது? நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கிற நோகம். இதுக்கும் கடவுளுக்கும் கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை. அந்நிய நுகம் என்பது வேற, நமக்கு நாமே ஆசைப்பட்டு வைத்துக் கொள்ளுகிற வேட்டு வேற. இந்த நுகமும் நான் சொல்லுகிறேன், தேவ கிருபையினால் நீ ஒழுங்காய் ரட்சிக்கப்படுவாய் என்றால், ஒழுங்காய் கர்த்தரை சார்ந்து கொள்வாய் என்றால், ஒழுங்காய் கர்த்தரை தேடுவாய் என்றால், கர்த்தருடைய அபிஷேகத்தினால அந்த நுகத்தை கூட கர்த்தர் முறிக்க வல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த சரியான அந்த ஒழுங்குக்குள்ளே வர வேண்டும். மனிதர்களாகிய நாம் மற்றவர்கள் மூலமாக அழிவது கொஞ்சம்தான், நாமே நமக்கு வைத்துக் கொள்ளுகிற தீமைதான் அதிகம். நம்முடைய வாழ்க்கை நம்மாலேயே அழிக்கப்படுகிறது. நாமே நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அதிகம். மற்றவர்கள் மூலமாய் வருவது கொஞ்சம் தான். அல்லேலூயா. உன்னுடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கிற விஷயங்களை நீ எதிர்த்துத்தான் ஆக வேண்டுமே ஒழிய, நீ அவைகளை செய்வாய் என்றால் அவைகள் உனக்கு முகமாக மாறி போகும். அவைகள் உனக்கு முகமாக மாறி போகும். இவ்வளவு பெரிய நுகத்தை சுமந்துகிட்டு என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா, இந்த பக்கம் போய் நல்லா ஊழியம் செய்கிறாரு, அந்த பக்கம் பிசாசை துரத்துறாரு, அந்த ஊருக்கு போய் ஊழியம் செய்கிறாரு, இந்த ஊருக்கு போய் ஊழியம் செய்கிறாரு. ஆனா இந்த நுகம் அவர் அழுத்திட்டே இருக்கு. கதறாரு, கத்தறாரு, ஜெபம் பண்றாரு, நடக்கவே இல்லை. யார் அது? யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். நடக்கல. இதுக்கு விமோசனமே இல்லையா? கவனிங்க பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், நான் தெளிவா இருந்து சொல்றேன். உங்களை விட சின்ன வயசிலிருந்து தனித்து விடப்பட்டவனாக எல்லாத்தையும் கடந்து வந்தவனா. அல்லேலூயா. எந்தெந்த ரூட்ல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நேற்றுக்கு ஒரு காரியத்தை படிச்சேன். 45 வயது பேர் கல்யாணமாகி உடனே கணவன் செத்து போகிறார். ஒரு கிராமத்தில் இந்த பக்கம், ஊர் பேர் மறந்துட்டு, தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு, சாரி கர்நாடகாவில் நடந்த நிகழ்வு, தமிழ்நாடு பார்டர்.
45 வயது கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவன் செத்துட்டான். கணவன் செத்துட்ட உடனே தனித்து தான் கிராமத்தில் வாழ்ந்திருக்கிறான். இது பக்தி விதிக்கு எதுவாக எடுத்துக்கொள்ளும். அப்பொழுது அந்த ஊர்ல கணவன் மனைவியாய் வாழ்ந்தவர்களுக்கு குழந்தை இல்லாதனால ஒரு குழந்தை எடுத்து அடாப்ட் எடுத்து வளர்க்கிறாங்க ஒரு பையன். அப்பொழுது அந்த பையன் 6-7 வயசு. அவங்க 2 பேரும் வேலைக்கு போறவங்க. பக்கத்துல இந்த சகோதரி கணவனை எழுந்த சகோதரியாக விட்டு போயிருக்காங்க. அந்த சகோதரி தான் 6-7 வயசுல அந்த சகோதரி தான் எடுத்து பார்த்துருக்கு அந்த பிள்ளை. அந்த பையனுக்கு ஒரு 10 வயசு வரும்போது அவங்க வேலையில விட்டுட்ட உடனே இனிமேல் நாங்களே பார்த்துக்கிறோம் குழந்தை அப்படின்னு அந்த அடாப்ட் எடுத்து அந்த பெற்றோர் பார்த்துக்கிறோம். இப்ப இந்த லேடி அதே ஊர்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட அதுக்கு 45 வயசு ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு 17 வயசு. இந்த 17 வயசு பையன் இந்த 45 வயசு உள்ள தாயை விட அதிகமான வயது உடைய கணக்கு போட்டாங்க. கட்டாயப்படுத்தி வம்பெடுத்து ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் செய்து 17 வயசு பையன். அவங்களுக்கு எத்தனை வயசு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பயங்கரமாக இந்த சமுதாயம், இந்த உலகம் சில நேரங்களிலே நாம் செய்கிற தேவையில்லாத இழைந்தால் அநாகரிகமான செயல்கள் கூட நாளைக்கு நமக்கு தீமையாக வந்து முடிகிறது என்பதற்கு சாட்சி. அந்த லேடி வயல்ல வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த பையன் போயிட்டு அவங்க பலவந்தம் பண்ணி அவங்க தடுத்த நல்ல எடுத்து மண்டையில போட அந்த லேடி சேர்த்து போக இன்னும் நிறைய நடந்தது. அதை சொல்ல முடியாது. எத்தனை வயசு பையன்? 17. நாம் நல்ல யோசனைகளையும் நல்ல சிந்தைகளையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நமக்கு நாமே முகத்தை ஏற்றிக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஒருவனை கவனிக்க உதவி செய்ய எல்லோரும் இருக்கிறார். தேவையில்லாமல் ஒருவரை அதிகமாய் நேசிப்பது கூட நாளைக்கு பெரிய பிரச்சனையாக மாறிப்போம். நம்முடைய நேசம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு அடுத்ததாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலிருந்தும் தீமைகள் வரலாம். எந்த இடத்திலிருந்தும் நுகத்தடிகள் நம்மை வந்து அழுத்தலாம். நமக்கு நாமே மிகவும் கவனமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு வந்தாலும் சரி, வீட்டுக்கு போனா கூட நிறைய நேரம் உட்காராதீங்க தயவு செய்து. அது உங்களுக்கு உறவினர் வீடாக கூட இருங்கள். காரியம் இருந்தால் போங்க. காரியம் இல்லையா உங்கள் வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்களாக கூட இருக்கட்டும், வாலிப பிள்ளைகள் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், நாளைக்கு நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய நானும் தயார், கர்த்தரும் தயார். ஆனா நீங்க ஓப்பனா இருக்கணும். கர்த்தரிடத்துல என்ன பண்ணக்கூடாது? மறைக்கக்கூடாது. ஊழியக்காரனிடத்திலையும் மறைக்காது. உனக்கு உதவி செய்ய வேற யாரும் கிடையாது. கொடுக்கிற ஆலோசனை கேள். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை அசட்டை செய்யாது. அதை அசட்டை செஞ்சுட்டுனா வேற யாரும் உனக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. உனக்கு நீயே பிரச்சனையை உருவாக்கிக் கொள்ளாது. உனக்கு நீயே கஷ்டத்தை உண்டு பண்ணிக் கொள்ளாது. உனக்கு நீயே சுமை ஏற்றிக் கொள்ளாது. ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் அந்த சுமை உண்மையில் இருக்கும். மற்றவர்கள் மேல் இருக்கு. மற்றவர்கள் உண்மையில் வைத்த சுமை நிச்சயமாய் சீக்கிரத்தில் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் நீயே உண்மையில் வைத்துக் கொள்ளுகிற சுமை அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போவதற்கு அது கஷ்டமா இருக்கும். தெளிவாயிருக்கு.
மற்றவர்களுடைய பொருளை திருடாது, மற்றவர்களை அபகரிக்காது, மற்றவர்களை இச்சிக்காது. உன் வாழ்க்கையை தப்பு பண்ணிடாதப்பா. ஏன்னா கடைசி வரைக்கும் அது உன்னை அழுத்திட்டு இருக்கும். விடாது, நிம்மதியா விடாது, சந்தோஷமா இருக்க விடாது. அல்லேலூயா. கணவன் மனைவிக்கு விரோதமாய் பாவம் பண்ணாதீங்க. மனைவி கணவனுக்கு ஒரு துரோகம் பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கை அது மிகவும் மிகவும் வலி நிறைந்தது, வலி நிறைந்தது. வாழ விடாது. அது ஒரு பெரிய நுகம். அந்த நுகம் நாம அழுத்திக்கிட்டே இருக்கோம் கடைசி வரைக்கும். யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல. மற்றவர்களுடைய நான் எடுத்துக்கொண்டேன், மற்றவர்களுடைய திருடிக் கொண்டேன். மிகவும் வேதனை நிறைந்தது. அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். இளம் பிரகாயத்தில் முகத்தை சுமப்பது அது நல்ல முகம். என் தாய் என் தகப்பன் கஷ்டப்படுறாங்கன்னு நீயும் அந்த முகத்தடியில் உன்னை சேர்த்துக் கொண்டால் அந்த முகம் உன்னை உருவாக்கும். அல்லேலூயா. என் தாய் என்னை கர்ப்பத்திலே தாங்கினவள், என் தகப்பன் என்னை தூக்கி சுமந்தார். அவர்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டு போனார்கள், அவர்களை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவர்களோடு இருந்து நீ பாடி எடுக்கிறல்ல, அதுவும் முகம்தான். அது உன்னை உருவாக்கும். அது நன்மைக்கு ஏதுவான முகம். அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்பது அதுவும் ஒரு முகம்தான், முகம்தான். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாம இப்பொழுதாக எத்தனையோ ஆட்கள் தொழிலாளர்கள் நாம் அவன் ஸ்தோத்திரம் பேஸ்ட் டூத் பேஸ்ட் கோல்கட் என்கிற டூத் பேஸ்ட் கம்பெனி ஓனர் ஜேக்கப் அண்ட் கோ என்ற கார்பெட், இன்னும் ஏராளமான தொழிலும் அறிவர்கள், இன்னும் தேவ பிள்ளைகள் ஏராளமானவர்கள் தங்கள் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லேலூயா. நான் இன்றைக்கு இந்த ஜேக்கப் கார்பெட் இருக்கிற அந்த கம்பெனி அது கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இதே அடையாளம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க தொழில். சோதரம் தலை மேல பாயை வைத்துக் கொண்டு வித்திருக்கிறார். தலை மேல பாயை, ஓலப்பாயை, அப்புறம் ஓலப்பாய், பனைமரத்தில் செய்யப்படுகிற ஓலப்பாய், அப்புறம் சோதரம் வந்தவாசத்துக்கு வருகிறதான கோரப்பாய், இவைகளை தலை மேல சுமந்து விற்று அதில் கிடைக்கிற 10 ரூபா, 2 ரூபா, 3 ரூபாய் அன்று அன்னைக்கு தசமபாகத்தில் ஒழுங்காய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அதுவும் முகம்தான் புரியும். நமக்கு கிடைக்கிற சம்பளத்தில், நமக்கு கொடுக்கிற தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில், தேவன் நமக்கு கொடுக்கிற உயர்வுல உண்மையாக கஷ்டம் இருந்தாலும் கூட இதை எடுத்து ஆண்டவருக்காக கொடுத்துறோம் இல்லையா, அது கூட ஒரு கஷ்டம்தான். அல்லேலூயா. அது நம்மளை உருவாக்குகிறது. ஆமென். நன்மைக்கு எதுவான நுகம் நல்லது. அதுதான் வசனம் சொல்லுது. இளம் பிரயாயத்துல நுகத்தை ஆமென் காணிக்க போடாம அதை நான் துன்மார்க்கமா செலவு பண்ணதை பார்த்து என் தகப்பனார் என்னை தூக்கி போட்டு மிதிச்சார, அது எனக்கு நல்ல முகமா எனக்கு இருந்தது. அல்லேலூயா. நான் ஒன்றை சொல்லுகிறேன். இந்த திருச்சபையிலே அக்கா தங்கச்சின்னு 2 பேர் இருந்தாங்க. அதுல தங்கச்சி உண்மையாய் இருந்தாள், அக்கா உண்மையாய் இல்லை. உண்மையாய் இருந்தவள் உண்மையாய் நல்லாதான் இருக்கிறாள். கர்த்தருக்காக நீ எதை கொடுத்தாலும் நீ நல்லாதான் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்காக நீ என்ன நுகத்தை ஏற்றுக்கொண்டாலும் தேவன் உன்னை கனம் பண்ணுவார். அன்னை தெரேசாள் ஏற்றுக்கொண்டது தேவன் கொடுத்த நுகம். மூன்றாவதாக என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளுகிற நுகம், மற்றவர்களால் நமக்கு வருகிற நுகம், தேவன் நம்மே
மேல் வைக்கிற நுகம். தேவன் உன்னை உயர்த்துவார், கனப்படுத்துவார். நான் ஏன் உங்களுக்கு செய்யணும்? நான் ஏன் இவங்களை காப்பாற்றணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருச்சபையினுடைய ஆரம்ப காலத்துல சுண்டல் பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தது. அல்லேலூயா. சுண்டல் பாட்டி. அந்த பாட்டி சுண்டல் காலையில அதிகமாய் சாயங்கால வேலையில சொல்றோம், இந்த சுண்டல் விற்றுதான் அவங்க வாழ்க்கையை நடத்தினார். வேற யாரும் அவங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. அதே போல வட சுடர் பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தது. எல்லாம் பாட்டிங்க தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சுண்டல் பாட்டி, இந்த வட சுடர் பாட்டியும் எனக்கு நல்ல தோஸ்துங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த சுண்டல் பாட்டி பாத்தீங்கன்னா அது ஒரு நாள் முழுக்க சுண்டல் விற்கும். ஆமா, காராமணி சுண்டல், அப்புறம் மூக்கல்ல சுண்டல், விதவிதமான சுண்டல் போட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு அப்பெல்லாம் 10 பைசாலாம் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, 10 பைசா அது அப்படியே சில்லறையா கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சொல்லுவேன், பாட்டி இந்த 10 பைசா எடுத்து வந்து கொடுக்குறீங்களே, இது மொத்தமா தான் வச்சுன்னு அப்புறம் கூட அப்படின்னு மொத்தமா கொடுக்க ஆசை வராதியா? மொத்தமா கொடுக்க தப்பு பண்ணிடுவேன். 10 பைசாவை வர எடுத்து கொடுத்துருவேன். மொத்தமா சேர்க்கும் போது அது ஒரு 10 ரூபாய் ஆயிடும்ல. 10 ரூபாய் ஆயிடுச்சுன்னா அப்ப எனக்கு கொடுக்க மனசு இருக்காது இல்ல. அதுல ஏதாவது கொஞ்சம் திருட ஆரம்பிப்பேன்ல. 10 ரூபாய் கொடுக்கணுமா, ஒரு 5 ரூபாய் கொடுத்துடலான்னு என்ன வரும் இல்ல. அப்படி கொடுத்துடலாம். நான் கர்த்தருக்கு பாவம் பண்ணிடுறேன்ல. இது யார் சொன்னது? படிக்காத பாட்டி. நம்ம நிறைய பேரு அப்படி பண்ணுவோம். கொஞ்சமா இருக்கும்போது கர்த்தருக்கு உண்மையா இருக்கும், நிறைய வரும்போது கர்த்தருக்கு உண்மையா இருக்க மாட்டோம். அந்த பாட்டி கடைசி வரைக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த இடத்துல தான் செத்துச்சு. சபை தான் அந்த பாட்டி அடக்கம் பண்ணிச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கடைசி நேரத்துல அந்த நைட்ல வந்து படுத்து செத்துச்சு. அந்த நைட்டே செத்துச்சு. வந்து தானா வந்து படுத்து செத்துச்சு. ஒரே நைட் தான் வந்துச்சு. வந்து படுத்துச்சு. காலையில பார்த்தோம் டெட் பாடி. இந்த சுண்டல் பாட்டி அப்படி. வடப்பாட்டின்னு ஒண்ணு இருந்தது. அல்லேலூயா. இதுவும் அதே மாதிரி தான். இந்த வடப்பாட்டி தன்னை அதுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. ஆனா இங்க இருக்கும்போது தனியா இருந்துச்சு. போயிட்டு மதுராந்தகம் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் போயிட்டு சத்தீஷ்னு ஒரு தகவல் வந்துச்சு எங்களுக்கு. நாங்க தகவல் ஈவினிங் நேரத்தில் வந்து கிளம்பிட்டோம். அல்லேலூயா. நானு டேவிட் ஐயா இன்னொருத்தர் போயிட்டு அவங்க ஊர் எங்க இருந்தே தெரியாது. அங்க ஒரு பாஸ் இருக்கிறார். மிட் நைட்ல போயிட்டு அந்த பாஸ் விட்ட கதவை தட்டி, நீங்க இது மாதிரி ஒரு கிராமம் இருக்க, இந்த கிராமத்துக்கு போகணும், இந்த மாதிரி எங்க சர்ச்சில் இருக்க ஒரு பாட்டி சேர்த்து வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு போகணும். நைட்டு அந்த பாஸ் மிட் நைட்ல இந்த நைட்டில் போக தேவையில்லையா, அது ரொம்ப கிராமம், கொஞ்சம் காலையில் போகலாம். காலையில் போகணும். காலையில் நம்ம பஸ் பிடிச்சி போகிறதுக்குள்ள அவங்க எல்லாம் ஏற்பாடியும் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ரெடியாக இருந்தது. ஆனாலும் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு சோதனம், கர்த்தாவே எப்படி அடக்கம் பண்ணாலும் அது யாரு? உம்முடைய சரீரம். இவ்வளவு நாள் விசுவாசமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். சோதனம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரும். ஆக தேவனுக்கு உண்மையா நம்ம இருந்தோம்னா தேவன் நிச்சயமாக நம்மை ஒரு நாள் கைவிடுவார். அல்லேலூயா. சில நேரங்களில் அவன் மேல் நம் மேல் வைக்கிற நுகம், அந்த நுகத்தை பத்தி அவர் சொல்றார். தேவன் நம்ம மேல் வைக்கிற நுகத்தை பத்தி மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் 29-30 படிக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு என் நுகம்
மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வாலிப வயதா இருக்கும்போது பிரச்சனை நிறைய தான் வரும். பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்க தான் செய்வாங்க, இல்ல பொண்ணுக்கு நீங்க லெட்டர் கொடுக்க ஒரு சூழல் வந்தாலும் வரலாம். அல்லேலூயா. அந்த லெட்டர்கள்லாம் நீ ஆன்சர் பண்ணிட்டு உட்கார்ந்தீனா நீ இயேசு பின்னாடி போக முடியாது. அல்லேலூயா. பாஸ் உங்களுக்கு யாரா கொடுத்துருக்காங்களா, கொடுக்காம இருப்பாங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் தாண்டி வந்துதான் பாஸ்டா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அவங்க பின்னாடி போயிருந்தா அவ்வளவுதான், பரிசுத்தமே இல்லாம ஊழியமே இல்லாம போயிருக்கோம். ஒரு நாள் பாசமா எங்க பாசமா ஏன் பாசமா இல்லைன்னா என் கதை அயோகதிகம். அல்லேலூயா. சரியா தேவன் தருகிறது தான் நமக்கு எல்லா நிலைகளிலும் கடைசி வரைக்கும் கர்த்தரை நோக்கி பயணிக்க உதவியா இருக்கும். மற்றவர்கள் நம்மேல் வைக்கிற நுகம் நாமே நமக்கு வைத்துக் கொள்ளுகிற நுகம். தேவன் நம்மேல் வைக்கிற நுகம் அது சிறப்பானது. மற்றவர்களுக்குள்ளே நாம் வாழ தேவையில்லை. நான் நினைக்கிற மாதிரி வாழ தேவையில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழணும். அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அவர் எந்த வழியில போக சொல்றாரோ போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து சர்ச்சை கிளம்பிட்டேன். கவனிங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கிளம்பியாச்சு. பஸ் ஃபேர் போட்டு போனோம். பஸ் ஃபேரை இந்த பக்கம் வச்சு போடுற காணிக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கினேன், மீதி காசு வேற ஒரு பாயிண்ட் வச்சுக்கினேன். அல்லேலூயா. காணிக்கு போய் வந்தோடனே எதை போடக்கூடாதுன்னு வச்சிருந்தோமோ அதை எடுத்து போட்டுட்டேன். அல்லேலூயா. இப்போ எதுதான் பாயிண்ட் இருக்குது? காணிக்கை தான் இருக்கு. இப்படி கூட நடந்தது. ஒரு முறை ஆண்டவர் பேசுறார், எல்லாத்தையும் எடுத்து கொடு, போட்டாச்சு. நான் இத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். போட்டு பஸ்ஸுக்கு போறதுக்கு காசு இல்லை. சர்ச்சை விட்டு வெளியே வந்து நிற்கிறேன். ஜெயலலிதா வீட்டு தெருவில் தான் சர்ச்சை, அதாவது பீச்சுக்கு போற ரோடு. ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் நடந்தது. யாரு எப்படி போகணும் தெரியல, சைதை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷன் அனுப்புறார் சர்ச்சிலிருந்தே. அவர் என்கிட்ட பேசவும் மாட்டார். ஆனா நீ வந்து பேசி என்னை கூட்டு போயிட்டு நல்ல ஒரு பிரியாணி ஹோட்டல்ல பிரியாணி வாங்கி கொடுத்து என்னை கூட்டு என்கிட்ட சைதை பண்ணிருக்க. நான் எதுவும் கேட்கல. ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் அவருடைய வார்த்தைக்கு நாம் உட்படும் போது, அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உண்மையாய் இருந்தால் தேவன் அற்புதங்களை செய்வார். கஷ்டமாய் இருக்குது, என் நுகம் மெதுவாயும், அதுவே நமக்கு கஷ்டம். எல்லாரும் முட்டி போடுங்க அப்படின்னா உடனே அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ண வாங்கினா இதெல்லாம் என்னது? நுகம்தான். வீட்டுக்கு ஜெபத்துக்கு வந்துடுறா அப்படின்னு அம்மா சொல்லும், அதுவும் நுகம். ஒழுக்கமா இரு, என்ன பாக்கெட்ல வேற எதுவும் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. எல்லாமே நுகம்தான். உன் தாய் உனக்கு நுகம் போல தெரியலாம், உன் தகப்பன் உனக்கு நுகம் போல தெரியலாம், உன் பாஸ்டர் உனக்கு நுகம் போல தெரியலாம். ஆனால் இது ஆவிக்குரிய நுகம். இந்த நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உன் பிற்கால வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது, சோதனம் இதை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள், கற்றுக்கொள், உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லையென்றால் உன் ஆத்துமா சஞ்சலத்தில் முழுகிப்போம். உனக்கு ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல பாஸ்டர் உனக்கு இல்லைன்னா உன் ஆத்துமா சஞ்சலத்திலே அழிந்து போகும். மிகவும் கவனமாக இருக்கு. நுகத்தடி, ஆமென். அபிஷேகம் நுகத்தடியை குறிக்கும். அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் அந்த வார்த்தையான ஒரு படிக்கிறீங்களா, வச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தையை மட்டும் படிக்கல, சத்தமா படிங்க. யார்கிட்ட இல்லையா? அல்லேலூயா. வச்சுட்டா கூட படி பண்றாங்க. இருக்கு, 2-3 பேர் வச்சுருந்தாங்க. படி, சத்தமா படி. யார்கிட்ட இருக்கு? நான் இன்னமும் சிகரெட்டா இருக்குன்னு கேட்டேன். சிகரெட்டா இருக்குன்னு கேட்டிருந்தா பரவாயில்லை. நான் எதுதான் கேட்டேன்? பைபிள் தான் கேட்டேன். சத்தமா படி. அல்லேலூயா. எதை படிக்கணும்? இவங்கெல்லாம் என்னத்துக்கு என்னத்தை கேட்டுக்கிற நீ இவ்வளவு நேரம்? இவ்வளவு நேரம் நீ என்ன கேட்டுட்டு இருக்கிற? வசந்த சொல்லுமா? 10:27 ஏசாயா. இப்பொழுது பரத்து படிப்பாங்க. சத்தமா மைக்கிட்டப்பா இல்ல, எல்லாருக்கும் கேட்கும். கேட்கும். என்ன வசனம்பா? என்னதுப்பா? அதான் 10 தான். எந்த புத்தகம்? என்னம்மா? எந்த புத்தகம்பா? ஏசாயா. அதை படிச்ச? எங்களை எல்லாரும் முட்டாளாக்குறடா நீ. அப்ப நாங்களாம் இன்னும் இங்கிலீஷ் படிக்கல, நிறுத்தினு தான் நம்ம படிப்போம். Anointing oil. Anointing oil. ஓகே. எந்த வருஷம் அது? நல்லா இருக்கு. அல்லேலூயா. கவனிங்க. என்ன சொல்லியிருக்குன்னா, அபிஷேக தைலத்தினால், அவன் சொல்றபடி அந்த வேதாத்தின்படி அபிஷேக தைலத்தின் மூலமாய், இன்னொரு ஆத்மமும் அபிஷேகத்தின் மூலமாய், இன்னொரு ஆத்மமும் கர்த்தர் கொடுக்கிற பலத்தின் மூலமாய், கர்த்தர் கொடுக்கிற சத்துவத்தின் மூலமாய், மற்றவர்கள் மூலமாய் வருகிற நுகமாக இருந்தாலும், அல்லேலூயா, நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்கிற நுகமாய் இருந்தாலும், ஏன் ஆண்டவரே நம்மேல் வைக்கிற நுகமாக இருந்தாலும், அல்லேலூயா, அபிஷேகம் என்பது உனக்குள்ளே இருந்தால் எல்லாவற்றையும் உடைச்சிட்டு நீ போயிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். 2 மணி நேரமா அந்த சர்ச்சுக்கு போறதும் தெரியல, வரதும் தெரியல. பாதியில போறோம், காணிக்க போடுறோம், அப்புறம் வந்துடுறோம். எந்த சர்ச்சில் எங்க போறோம், எப்ப வரோம், யாருக்கும் தெரியல. அல்லேலூயா. 2 மணி நேரம் பாஸ் உட்கார வைக்கிறார், 2.5 மணி நேரம் உட்கார வைக்கிறார். ஏன்? நான் சர்ச்சுக்கு போன காலத்துல 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்தோம் சர்ச்சில். அல்லேலூயா. இன்னைக்கு 2 மணி நேரமே ஆச்ச பார்த்து போறாங்க. இதுவே முகம்தான்.
இந்த நுகம் கூட முறிய வேண்டும் என்றால் உனக்குள்ளே அனல் இருந்தால், அபிஷேகம் இருந்தால் நேரம் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நீ பாட்டு பாடிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு ஜெபத்துல இருந்தினா கடந்து போறதே தெரியாது. கஷ்டங்கள் தெரியாது, பாடுகள் தெரியாது, அவமானங்கள் தெரியாது, நிந்தைகள் தெரியாது, பசி கூட தெரியாது. அல்லேலூயா. ஆமா, நீ உபவாச நேரத்துல எதையுமே சாப்பிடாம இருந்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்குமியா, அதுக்கப்புறம் சூப்பராயிடும். அல்லேலூயா. இந்த 3 நாளைக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும். அது இல்லம்மா, இது இல்லம்மா, இப்படி பண்றாரு இந்த பாஸ்டர், இந்த அம்மா கூட நமக்கு சமைக்கிட்டு கூட கொடுக்கலையே, இப்படிலாம் இருக்கும். ஆனா அந்த 3 நாள் நீ கடந்து போயிட்டீங்கன்னா அருமையா இருக்கும். சரி, அல்லேலூயா. ஆக இதெல்லாம் நுகங்கள் தான். இந்த நுகங்கள் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாய், வளர்ச்சிக்கு ஏதுவாய், பரிசுத்தத்துக்கு ஏதுவாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதுவாய், எதிர்கால நலனுக்கு ஏதுவாய் எடுத்துக்கொண்டு தேவனில் பலன் கொண்டு வாழ்வோம். அந்நிய நுகமாக இருந்தாலும் நாம் முறியடிப்போம். எதிராளிகள் வந்தாலும் முறியடிப்போம். நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா விஷயங்களிலும் இந்த அபிஷேகம் நம்மை காப்பாற்றும். இந்த அனல் நம்மை காப்பாற்றும். இந்த பரிசுத்த வாழ்வு நம்மை காப்பாற்றும். அந்த பலத்தோடு கூட வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். Praise the Lord. Hallelujah.